கோதுமை மாவில் புட்டு பண்ணுறதுங்கிறது சில பேருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். மெயினாக பிரச்சனை என்னென்னா, நம்மளுக்கு அந்த மாவை எப்படி மிக்ஸ் பண்ணணும், தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும்னு தெரியாது. தண்ணியை கொஞ்சம் கூட ஊற்றிட்டோன்னாலே அந்த புட்டு வந்து ஃப்ளாப் ஆயிரும் கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக மாவை தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக புட்டு பண்ணலான்னு பார்க்க போகிறோம். 100% ஷுவர் இது வந்து உங்களுக்கு ஃப்ளாப் ஆகவே ஆகாது. தைரியமாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஸ்வீட் புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு ஜாங்கிரி எடுத்துக்கலாம், சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை வந்து உருக வைக்க போகிறோம். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சர்க்கரை எடுத்துக்கிட்டால் போதும். கம்மியாக வேணும்னா இதை விட பாதி மட்டும் போட்டால் கூட போதும். இப்போ கொஞ்சம் அதில் தண்ணி விட்டுட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த சர்க்கரை பாகை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே நெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சேர்க்க வேணாம், கண்டிப்பாக நெய் தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/3 கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில் வந்து இந்த கோதுமை மாவை போட்டு நம்ம வந்து நல்லா இந்த மாவை சூடு பண்ணி எடுக்க போகிறோம். நெய்யில் வந்து ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த மாவோட பச்சை ஸ்மெல் வந்து சுத்தமாக வரவே வராது. இதை விட புட்டு பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஈஸியான மெத்தட் கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக தைரியமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும் புட்டு. ஈவினிங் எல்லாம் ஸ்நாக்ஸ்க்கு நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கரண்டியை வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் அப்படி உருண்டையாக இருந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே உடச்சி விட்டுருங்க கரண்டியோட பேக் சைடை வச்சுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாவு வந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இந்த சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை பாகு ஊற்றுறப்போ நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக மிக்ஸ் ஆகி வந்துருச்சுன்னா, ஃபுல்லாக குழஞ்சி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கோதுமை மாவை இதில் கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக அப்படியே இந்த மாதிரி வந்துடும். வேணும்னா மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. அப்போது நீங்கள் சர்க்கரை பாகு சேர்க்குறப்ப கரெக்டாக பார்த்து மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி, இந்த மாதிரி கெட்டியாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை வந்து இப்போ நல்லா ஆற விட்டுட்டு நம்ம இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்செடுக்க போகிறோம். அடிச்செடுக்கிறோன்னா நம்ம பல்ஸ் மோடில் போட்டு மட்டும்தான் நம்ம இதை வந்து ஒரு 2-3 தடவை பல்ஸ் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி நல்லா உதிரியாக நம்மளுக்கு வந்து அந்த புட்டோட மிக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ திரும்ப அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மாவையும் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேங்காய் உங்கள் அளவுக்கு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் கம்மியாகவோ கூடையோ சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து தேங்காய் சேர்க்க கூட தான் கண்டிப்பாக இருக்கும். இப்போ திருப்பி இதை வந்து லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணால் போதும். ரொம்ப ஹை ஹீட்லாம் வைக்க வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் புட்டு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு வந்து ஸ்வீட்டாக வேண்டாட்டி நீங்கள் வந்து அந்த ஜாங்கிரிக்கு பதிலாக தண்ணி மட்டும் ஊற்றி, சுட வச்சு தண்ணி ஊற்றி அந்த மாதிரி நெய்யில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் புட்டு நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் குக்கரோ இல்லை புட்டு பாத்திரமோ எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து மாவு வந்து கையில் வச்சு மிக்ஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு ஈஸியான புட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. பாய்.